பரிசுத்தமுள்ள தகப்பனே, கிருபையாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தின் 8வது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரம், சர்வ வல்லமை உள்ளவரை மக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட வாசிக்கும்படியே தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 5 வரை. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாயிருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும் நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். நீதி அவருக்கு அரைக்கட்டும், சத்தியம் அவருக்கு இடைக்கச்சையுமாயிருக்கும் என்பதே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை எங்களுக்காக அந்த பூமியில் அனுப்பினீரப்பா. அவர் சத்தியம் நிறைந்தவராக இருந்தார். ஆமீன் தகப்பனே. ஹல்லேலூயா ராஜா. வாக்கு மாறாத தேவனாயிருந்ததுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவருடைய வார்த்தைகள், அவருடைய அடிச்சுவடுகளை நாங்கள் பின்பற்றி வரத்தக்கதான கிருபை தாரும் தகப்பனே. பொய்யோ புரட்டோ அவரிடம் நாங்கள் பார்க்கவில்லையே தகப்பனே. அவர் வாழ்ந்த வாழ்க்கை எல்லாம் அது பரிசுத்தமாய் இருந்தது, யதார்த்தமாய் இருந்தது, நீதி நிறைந்ததாய் இருந்தது தகப்பனே. துன்மார்க்கரை சங்கரிப்பவராய் இருந்ததுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இவ்வேளையில் எங்களை தாழ்த்துகிறோம் என் தகப்பனே. அவரை போல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை போல எங்கள் வாழ்க்கை மாறட்டும், எங்கள் சிந்தனை மாறட்டும் என் தகப்பனே. அப்பா, நீர் எங்களோடு வாசம் பண்ணி உம்முடைய பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்குள்ளே நிலைவரமாய் தங்கியிருக்கும் பொழுது நாங்களும் ஆண்டவரே பரிசுத்தமாய் ஜீவிக்க முடியும், சத்தியமான வழிகள் நடக்க முடியும். ஆமீன். சத்தியத்தை பேசுகிறவளாய் நாங்கள் நிலை நிற்க முடியும். தேவாதி தேவன் இறங்கியருளுவீராக தகப்பனே. மக்கு நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. இந்த நாட்களிலே நியாயம் விசாரிக்கிறவர்கள், நீதி செய்பவர்கள், ஒவ்வொரு நீதிபதிக்காக, வக்கீலுக்காகவும் தேவ சமூகத்தில் வரும் தகப்பனே. அவரிடத்தில் வருகிற நியாயம் கேட்டு வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை கருத்தாய் நியாயம் விசாரித்து நீதி செய்யத்தக்கதான ஞானத்தை, ஆலோசனை தேவன் அருள் செய்வீராக. எந்த துர்மார்க்கனும் பொய் சாட்சி சொல்லாதபடிக்கு காத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. தகப்பனே, மனம் இறங்கி அருளும். இந்த நாட்களிலே பண ஆசை கொண்டு, பொருளாசை, பெண்ணாசை, மண்ணாசை கொண்டு தகப்பனே அவங்க அநீதியாய் செயல்படாதபடிக்கு தேவன் நீர் நியாயம் விசாரிக்கிற கர்த்தர் ஒருவர் உண்டு. ஆமீன் தகப்பனே. உமக்கு பயப்படத்தக்கதான கிருபை தாங்க தேவரீர். நல்ல ஒரு பொறுப்பை உங்களுக்கு கொடுத்திருக்கீங்க. ஞானமாய் விசாரித்து நீதி செய்யத்தக்கதான அருள் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. இறங்குவீராக. இவ்வேளையிலே ஒவ்வொரு குடும்பத்தையும் தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கணவன், மனைவி, பிள்ளைகள் என்று ஒருவருக்கொருவர் உண்மையாயிருக்க கிருபை தாங்க தகப்பனி. மனம் இறங்குவீராக. ஒவ்வொருவருடைய கையின் பிரயாசத்தை கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிங்கப்பா. உண்மையான வழியில வரும்பொழுது தேவன் அதை நீர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பீர். பொய்யான வழியில வர்றதும், லஞ்சம் வாங்கி வர்றதும், இது அத்தனையுமே குடும்பத்துக்கு பாவமும் சாபமுமாய் இருக்கும் என்று நீர் சொல்லுகிறீர் ஆண்டவரே. அப்பா, இது பயந்தவர்களாக தங்களுடைய கை சுத்தமாயிருக்க கிருபை தருவீராக. ஆவியானவரை நீர் ஆசீர்வதிங்க. அப்பொழுது குடும்பத்தை நீர் ஆசீர்வதிப்பீர், வேலி அடைப்பீர், பாதுகாப்பீர். ஆமீன். எந்த விதமான பாவமும் சாபமோ அவங்க சந்ததியை தீண்டாதபடி நீர் காத்துக்கொள்வீரே. உமக்கு ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம்பா. நன்றி பலிகளை எடுக்கிறோம் பிதாவே. ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதித்தலும், ஒவ்வொருவருடைய போக்கிலும் வரத்திலும் கர்த்தர் கூட இருங்கப்பா. விபத்தை உண்டாக்குறதும், மோசத்தை உண்டாக்குகிறோம், தற்கொலையின் ஆவியை தூண்டுகிறதுமான அந்தகார கிரியைகளை நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே இவன் கிரியைகளை கட்டி ஜபிக்கிறோம் என் தகப்பனே. அத்தனையும் செயலற்று போவதாகப்பா நீங்க கூட இருந்து போதித்து பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமா ஜபிக்கிறோம்.
மனவேதனையோடு மன உளைச்சலோடு இருக்கிற பிள்ளைகளை ஆறுதல் படுத்தியறலும், தயவாய் இறங்கி புதிய வழிவாசலை திறந்தள்ளும் என் தகப்பனே. அவங்க கரங்களை பிடித்து தகப்பனே நீர் வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே உமது பாதை எல்லாம் சமாதானம். ஆமீனப்பா. தகப்பனே இறங்குவீராக என்றாச்சா. கடன் சுமையில் இருக்கிற பிள்ளைகள், திக்கற்று போய் இருக்கிற பிள்ளைகளை தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து அவங்களுக்கு இறங்குவீராக தகப்பனே. ஆமீனப்பா. உதவி கரங்கள் உங்களுக்கு போய் சேரட்டும் என்றாச்சா. படுகொலியிலிருந்து நீ தூக்கி எடுப்பீராக. ஆமீன். விசாலமான வாசலை கர்த்தரும் திறந்தருளும் என் தகப்பனே. அமைதலால் ஜீவன பண்ணத்தக்கதான கிருபை தருவீராக. தேவாதி தேவனுக்கு மகிமை செலுத்தீரும், நன்றி செலுத்தீரும். எங்கள் இந்திய தேசத்தை தேவன் ஆசீர்வதித்தருளும், பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. எல்லா தீமைகளுக்கும் துன்மார்க்குடைய கண்ணுக்கும் ஆலோசனைகளுக்கும் முற்றிலும் நீங்களா ரட்சித்துக் கொள்ளுங்க. எங்கள் தேசத்தை நீர் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிற ஒவ்வொரு விளை நிலங்களையும் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். விவசாயிகளை ஆசீர்வதிங்கப்பா. நீர் நிலைகளை ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா பிதாவை சேர்த்து வைத்திருக்கிற களஞ்சியங்களை ஆசீர்வதிங்கப்பா. அரசாங்கத்துக்கு நல்ல ஆலோசனைகள் புத்திமதிகளை நீங்க கொடுங்க தகப்பனே. ஆவியானவரை இறங்குவீராக. அண்டை தேசங்களை பார்க்கும் பொழுது அங்கே பஞ்சங்கள், யுத்தங்கள், தண்ணிக்கு பஞ்சம், உணவு பஞ்சம், இது எல்லாம் இருக்கிறத பார்க்கிறோம் தகப்பனே. எங்கள் தேசத்தின் அதிபர், பிரதமர், ஒவ்வொரு ஸ்டேட் முதலமைச்சர்களை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆமீனப்பா. ஒவ்வொரு மாநிலத்தின் ஜனங்களுக்கு தேவையானதை ஞானமாய் அவர்கள் சிந்தித்து செயல்படக்கூடிய கிருபை தர வேண்டும் ஜெபிக்கிறோம். தேவாதி தேவன் இறங்குவீராக. ஆலோசனை கொடுத்து வழிநடத்துவீராக. உங்க கிருபையுள்ள கருத்துக்கள் ஒப்பு கொடுக்கிறோம் என்றாச்சா. அரசாங்கத்தில் வேலை செய்கிற ஒவ்வொரு அதிகாரிகளையும் தகப்பனையும் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஞானமாய் செயல்படட்டும். எந்த விதமான ஆண்டவரே தேவனுக்கு விரோதமான காரியங்கள் ஈடுபடாதபடி காத்துக்கொள்ளுங்க சப்பா. நேர்மையான வந்த பணம் மாத்திரமே இந்த ஆசீர்வதிப்பீர் என்ற தகப்பனை உணர்த்தி அருளும் அப்பா. உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். உலக நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இஸ்ரேலை ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. வேலி அடைத்தருளும் ஆண்டவரே. பிரதமருக்கும் அங்கிருக்கிற ஒவ்வொரு ராணுவ வீரர்கள், பொது ஜனங்களுக்கும் உடல் ஆரோக்கியத்தையும் பலத்தையும் கொடுங்க. தேவ சித்தத்தை அறிந்து அது மாத்திரம் அவங்க செயல்பட கிருபை தர வேண்டும் ஜெபிக்கிறோம்ப்பா. பாலஸ்தீனுக்காக, ஈரானுக்காக, ரஷ்யாக்காக, உக்ரைனுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. லிபியாக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா பிதாவே லெபனனுக்காக தேவ சமூகத்தில் வரும் தகப்பனே. உங்க பாதத்தை ஒப்பு கொடுக்கிறோம். அந்த ஜனங்களை ஆளுகை செய்கிற அதிபர்களுக்கு ஞானத்தை கொடுங்க. தெளிந்த புத்தியை தேவன் அருள் செய்யுங்க. தேவையில்லாத யுத்தத்தினால ஜனங்கள் மாண்டு போறாங்கப்பா. அவங்க உடைமைகள் இழக்கப்படுது, உறவுகளை இழக்கிறாங்க ஆண்டவரே. தயவா இறங்குவீராக. உணவு பஞ்சம், தண்ணி பஞ்சம் அங்க இருக்கிறதே கர்த்தாவே. அண்டை நாட்டை தேடி அவங்க கையேந்தி நிற்கிறாங்கப்பா தகப்பனே. அப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வராத படிக்க தேசத்தின் அதிபர்களுக்கு உணர்வுள்ள ஆவியை கொடுங்க ஏசப்பா. ஆவியானவரை இறங்குவீராக. அவர்களோடு நீர் பேச வேண்டுமே. கடினமான இருதயங்களை விடுங்க இயேசு சுவாமி. நன்றி அப்பா, நன்றி அப்பா. இரக்கம் பாராட்டுவீராக. உம்முடைய பரிசுத்தவான்கள், உம்முடைய ஊழியக்காரிகள், தீர்க்கதரிசிகள், வேதாசிரியர்கள், விசுவாச குடும்பங்களை தெய்வ சமூகத்தில் அர்ப்பணிக்கின்றோம் என் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் அப்பா உம்முடைய அக்கினியின் ஜுவாலை அவங்களை வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளட்டும். நீங்க கொடுத்திருக்கிற கட்டளையின் படியே உம்முடைய வார்த்தைகளை செய்து முடித்தவளா இருக்க கிருபை தாங்க அப்பா. இறங்குவீராக. எல்லா ஞானத்தையும் ஆலோசனையும் பாதுகாப்பையும் நீங்க அருள் செய்ய வேண்டும் ஜெபிக்கிறோம் என் தகப்பனே. அப்பா பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மணிப்பூரை தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். வடந்தியாவை தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கின்றோம் என் ராஜா. அப்பா வேலி அடைத்தலும் கிருபையுள்ள கருத்துக்கள் ஒப்பு கொடுக்கிறோம் என் தகப்பனே. பிரச்சனையோடு போராட்டத்தோடு இருக்கிற உடைய பிள்ளைகளை கத்தாவே விசேஷமாய் வேளையிலே நீர் அவர்களை ஆட்கொள்ள வேண்டும் அப்பா. ஆறுதல் படுத்த வேண்டும். சமாதானத்தை அருள் செய்யுங்கப்பா. திக்கற்று போயிருக்கிற உடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் அரவணைத்துக் கொள்வீராக. ஆவியானவரே தேவரீர் இறங்குவீராக. உமக்கென்று பாடுபடுகிற இந்த பிள்ளைகளை ஒருபோதும் கைவிடாத தேவன். ஏற்ற வேளையில் எல்லா உதவிகள் கிடைக்கத்தக்கதான கிருபை தாங்க. எந்த விதமான உயிர் சேதங்கள் இராதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய அக்கினி ஜுவாலையாய் மாற்றுங்க தகப்பனே. உம்முடைய சித்தத்தை செய்து முடிக்க அருள் செய்ய வேண்டும் ஜெபிக்கிறோம் அப்பா. அதுவே எங்கள் வாஞ்சையா இருக்கட்டும், எங்கள் வைராக்கியமா இருக்கட்டும். தேவாதி தேவனுக்கு நாங்கள் நன்றி பலிகளை எடுக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமீன், ஆமீன், ஆமீன்.